இந்த பள்ளி இன்டீரியர் டிசைன் பண்ணவங்க எப்படி பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த ஒரு கூட எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். இதெல்லாம் போகிற நல்ல லேசர் கட்டிங், நல்ல மரத்தில் செஞ்சுருக்காங்க. மரத்தில் தான் ஃபுல்லாக அந்த டிசைன். அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்க அந்த கிரானைட்டு கல் அருமையான கல். இந்த இதில் தரையில் கூட காட்டணும். அதுக்கு லைட் செட்டிங்ஸு எல்லாம் பார்த்து செஞ்சுருக்காங்க. இதில் அந்த எய்த்தாப்பில் போட்டிருக்க அந்த கித்தாப் போட்டிருக்க அந்த லைட்டாக இருக்கட்டும், இதில் தொங்கக்கூடிய அலங்கார லைட்டுகளாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த குரான் வச்சுருக்க அந்த ஸ்டாண்டில் கூட இதே மாதிரி டிசைன். இந்த டிசைனும் இந்த டிஸ்பிளே வைக்கிற இடம் எல்லாமே ஒரே மாதிரி. என்ன ஒரு அருமையான அமைச்சிருக்காங்க லைட்டெல்லாம். சேரில் உட்காந்துக்கிட்டே குரான் ஓதக்கூடிய ஸ்டாண்டு. இந்த செடி வச்சு அந்த செடி கூட பாருங்கள், கண்ணாடி ஒரு இது பண்ணி ஒரு டிசைன் போட்டு அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு கித்தாப் வைக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த அலமாரி மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டிக்கவர் அங்கே பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா மன்சூர் பாய், இது மேலே கித்தாப் இருக்கு இல்லையா, அங்கே உயரத்தில் அந்த மேலே கித்தாப் எடுக்கிறதுக்கு ஒரு ஏணி வச்சுருக்காங்க. இது மூவப்பல் ஏணி, இழுத்துக்கலாம், தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு ஒரு ஏணி வச்சு அந்த ஏணி இதுலேருந்து அது வரைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய் எடுத்துக்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த உட்காரக்கு சோஃபா கூட மேலே உட்காந்துக்கலாம், கீழே எப்படி இதில் சாஞ்சி உட்காந்துக்கலாம், இந்த தரையில் சாஞ்சி வந்துக்கலாம். இந்த கார்டன் கூட பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே கார்டன். குப்பை தொட்டியில் இது எக்ஸ்ட்ரா தனியாக தொழுவங்களுக்கு அதுக்கு உண்டானது தடுப்பு. இதில் என்னென்னா இந்த இது ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த தரையிலேயே ஒரு கார்டன் பாருங்கள், பள்ளிக்கு நடுவில் தரையில். இதெல்லாம் சூப்பராக இருக்குது, தெரியுதா? அது லைட் செட்டிங்ஸு ஒரு இடமா ஒரு கார்டனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பள்ளி வாசலே அப்படி கார்டன் மாதிரி. இமாமுடைய சேரை பாருங்கள், இவ்வளோ சூப்பராங்க. மிம்பர் படி, இந்த தூண்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த தூணுடைய அந்த டிசைன் பாருங்கள், வித்தியாசமான கல்லில் பதிச்சு அதை நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு மாதிரி கார்பெட்டு, ஒரு அழகான கார்பெட்டு, நல்ல பிரம்மாண்டமான அலங்கார விளக்கு. ஒரு 6 தூண் வச்சுருக்காங்க. 8 தூண் இருக்கா? 8 தூண். இந்த 8 தூணும் அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி கார்டன் தான். ஸ்பீக்கர்கள்லாம் எல்லாம் சென்ட்ரல் பிளான்ட் ஏசி மேலே எல்லாம். இதனால் தாராளமாக ஆளுங்க எல்லாம் உட்காரத்துக்கு, உட்காந்து குரான் ஓதுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சோபா குஷன் எல்லாமே. உட்காந்துள்ள சேரு. இந்த இடத்த வந்தோடனே நம்மளை வரவேற்கிறது இதுதான், இந்த நறுமணம். இந்த நறுமண பொருட்கள் இங்கே வாருங்கம்மா, இதுதான் ஆச்சரியப்படுவீங்க. இங்கே வாங்க. இதுக்குள்ளே குருவிகள் வச்சுருக்காங்க. இது என்னமோ ஒரு இதுக்குள்ளே போன மாதிரி இருக்குது பாருங்களேன். அது பின்னாடி பேக்ரவுண்டில் அது ஸ்க்ரீனோ அது இயற்கை நம்பரில் வச்சுருக்க மண் எவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்கான் பாருங்கள். நான் இயற்கையை செயற்கையோட கலந்து தெரிஞ்சு அவங்களுக்கு கீழே மண் அந்த தண்ணி வரதெல்லாம் நேச்சுரல் தான். ஆனால் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி அங்கே மேலே ஒரு சூப்பராக போட்டு எவ்வளோ ஒரு
ரசிச்சு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஆர்கிடெக்ட் டிசைன் தான் இதெல்லாம் இயற்கையான ஸ்டோன் தான், இது செயற்கையான ஸ்டோன் தான், ஆனால் நேச்சுரலாக தெரியுது அப்படி பார்க்க. இது இந்த பள்ளிக்குள்ளே இந்த கார்டன் சூப்பர். இங்கே நடுவில் பிரம்மாண்டமான ஒரு அலங்காரம் இருக்குது. இதில் அப்புறம் சென்ட்ரல் பிளான்ட் ஏசி, தோட மக்கள் இங்கே வர வைக்கிறதுக்கு கூலிங்கான தண்ணி, சாயா, காவா, பேரிச்சம்பழம் எல்லாமே இருக்குது. குடிக்கிற தண்ணி இருக்குது. காவா அது காவா சுலைமானி ரெண்டுமே காவா தான். சாய் இங்கே இருக்கு. அப்போ இது குடிக்கிற தண்ணி